ஹாய், என் பேர் மஞ்சு. இந்த வீடியோவில் மளிகை சாமான் நான் எப்படியெல்லாம் பார்த்து வாங்குறேங்கிறத பற்றி தான் சொல்லியிருக்கேன். ஒரு சில பொருட்களை எது வாங்கலாம், எது வாங்கக்கூடாது அப்படிங்கிறத உங்களுக்கு டிப்ஸாகவும் சொல்லியிருக்கேன். இது என்னோட அனுபவத்தில் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான். இது ஒவ்வொருத்தருக்கும் வேறுபடும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் இந்த வீடியோவில் இருக்கிற எல்லா டிப்ஸும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வீட்டில் இந்த மாதிரி சோயா சாஸ், டொமேட்டோ சாஸ் எல்லாம் டிமார்ட்டில் ஆஃபரில் கம்மியாக கிடைக்குதுன்னு இந்த மாதிரி பாட்டில்லாம் வாங்கி வச்சுருவோம். இந்த மாதிரி சாஸ் எல்லாம் நம்ம எப்பாச்சும் ஒரு டைம் தான் யூஸ் பண்ணுவோம். பாட்டில் காலி ஆகிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னாக்கா அது எக்ஸ்பைரியும் ஆகிட்ருக்கும். நிறைய முறை இந்த பாட்டிலில் வாங்குகிற சாஸ் எல்லாமே நான் முழுசாக யூஸ் பண்ணதே இல்லை. பாதி குப்பைக்கு தான் போவோம். அதுக்கப்புறமா தான் பாட்டிலில் வாங்குகிற சாஸ் எல்லாம் விட்டுட்டு இந்த மாதிரி பேக்கெட்டில் வர சாஸ் எல்லாம் வாங்க ஆரம்பித்தேன். இது விலையும் கம்மி, அதே மாதிரி சீக்கிரமும் காலி ஆகிடுது. நெக்ஸ்ட்டு மிளகா பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த குண்டு மிளகாவில் விதைகள் அதிகமாக இருக்கிறதுனால காரமும் அதிகமாக இருக்கும். சாம்பார் பவுடர் அரைக்கும் போது அதோட குவான்டிட்டியும் ஜாஸ்தி வரும். ஆனால் எனக்கு என்னமோ டேஸ்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியுது. இந்த மிளகாயில் கொஞ்சம் கலர் கம்மியாகவே இருக்கும். இதில் சாம்பார் பொடி அரைக்காமல் நம்ம தாளிக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கிட்டால் இது ரொம்பவே நல்லாயிருக்கும். அடுத்ததாக நான் காமிக்கிறது இந்த நீட்டு மிளகா தான். இந்த மிளகாவை இங்கே குண்டூர் மிளகான்னு சொல்லுவாங்க. இந்த மிளகாயில் நம்ம சாம்பார் பொடி அரைக்கும் போது நல்லாவே கலர் வரும், டேஸ்ட்டும் இருக்கும். இதுலேயே 2 விதமான மிளகாய் வருது. ஒரு மிளகாயில் விதைகள் கம்மியாகவும், இன்னொரு மிளகாயில் விதைகள் அதிகமாகவும் இருக்கும். இந்த மிளகாய் வாங்கும் போது நல்ல கலராகவும் நிறைய விதைகள் இருக்கிற மிளகாயாக பார்த்து வாங்குங்க. விதைகள் அதிகமாக இருந்தால் தான் நம்ம சாம்பார் பவுடர் அரைக்கும் போது அந்த பவுடரோட குவான்டிட்டியும் கொஞ்சம் அதிகமாக வரும். அடுத்ததாக நான் இட்லி அரிசி எப்படி வாங்குறேன்றதை பற்றி தான் சொல்ல போகிறேன். நம்ம ரேஷனில் வாங்குகிற புழுங்கல் அரிசி நெல்லை நல்லாவே வேக வச்சுருப்பாங்க. அதனால் அந்த அரிசி நல்லாவே வெந்திருக்கும். ஆனால் நாம் வாங்குகிற இட்லி அரிசியோட நெல் அந்த அளவுக்கு வேக வச்சுருக்க மாட்டாங்க. நம்ம எப்போவுமே இட்லி அரிசி வாங்கும்போது கொஞ்சமாக வாயில் போட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். நம்ம சாப்பிடும்போது புழுங்கல் அரிசியோட டேஸ்ட் வராமல் பச்சரிசியோட டேஸ்ட் வந்துச்சுன்னா அந்த அரிசி வாங்கவே வாங்காதீங்க. இட்லி நல்லாவே வராது. எனக்கு வித்தியாசம் கண்டுபிடிக்க தெரியாது அப்படின்னு நினைக்கிறவங்க பச்சரிசியும் சாப்பிட்டு பாருங்கள், புழுங்கல் அரிசியும் சாப்பிட்டு பாருங்கள். அப்போ அதோட டேஸ்ட்டு உங்களுக்கு ரொம்பவே வித்தியாசம் தெரியும். இட்லி அரிசி தரமான அரிசியாக வாங்கணுன்னா சாப்பிட்டு பார்த்து தான் வாங்கணும். அப்படி இல்லை எனக்கு தெரியாதுன்னா வாங்கி கொஞ்சமாக ட்ரையல் பார்த்துட்டு அப்புறமா வாங்குங்க. அடுத்ததாக நான் இந்த கடுகு பற்றி தான் சொல்ல போகிறேன். நான் இப்போ உங்ககிட்ட காமிக்கிறது இந்த பெரிய சைஸ் கடுகு தான். இந்த கடுகு நான் யூஸ் பண்ணி பார்த்ததில் குழம்பு தாளித்த மாதிரியே இருக்கிறதில்ல. அது மட்டும் இல்லாமல் ஃப்ளேவரும் இருக்கிறதில்ல. நம்ம சாப்பிடும்போது இந்த கடுகு வாய்க்கு கிடச்சிச்சின்னா சின்னதாக கசப்புத்தன்மையோடு இருக்கிறதுனால அந்த சாப்பாடோட டேஸ்ட்டே கெட்டு போகுதுங்க. ஆனால் இந்த சின்ன கடுகு அப்படி இல்லை. குழம்பு தாளிச்சா நல்லா ஃப்ளேவரோடும் இருக்குது, தாளிச்சா மாதிரியும் இருக்குது. அதே மாதிரி நம்ம சாப்பிடும்போது வாய்க்கு கிடைச்சாலும் எந்த வித்தியாசமும் தெரியறதில்ல. அதனால் நீங்கள் வாங்கும்போது இந்த பெரிய கடுகு வாங்காமல் இந்த சின்ன கடுகு வாங்கி பாருங்கள், டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது இந்த காஷ்மீரி சில்லி தான். இந்த மிளகாயோட பவுடரை கடையில் வாங்காமல் நம்ம மிஷினில் கொடுத்து நாம்ளே அரைச்சி வச்சுக்கிட்டோம்னா பன்னீர் மசாலா, கிரேவிக்கு இதெல்லாம் போடும்போது டேஸ்ட்டும் அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கலரும் சூப்பராக இருக்கும். நம்ம சாம்பார் பொடி அரைக்கும் போது மிளகாய் 1 கிலோ, தனியா 1 கிலோ, இந்த காஷ்மீர் சில்லி ஒரு 100 கிராம்ஸ் அதில் போட்டு அரைச்சி பாருங்கள். அந்த சாம்பாரோட டேஸ்ட்டும் கலரும் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இங்கே இருக்கிற என்னோடய கன்னடா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கம்பல்சரியாக இந்த காஷ்மீரி சில்லி போடாமல் சாம்பார் பவுடர் அரைக்கவே மாட்டாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு நான் புளியை பற்றி தான் சொல்ல போகிறேன். இதுக்காகவே நான் கடையிலேருந்து கொஞ்சம் புளி வாங்கிட்டு வந்தேன். இந்த புளி பார்த்திங்கன்னா நான் கடையிலேருந்து வாங்கினது. இதில் பார்த்திங்கன்னா நிறைய ஓடு இருக்கும், குச்சிகள் இருக்கும், நார் இருக்கும். இதில் மண்ணும் சில சமயம் இருக்கும். இந்த மாதிரி புளி கடையில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ரவுண்டாக பிளேட் மாதிரி அழுத்தி வச்சுருப்பாங்க. இந்த புளியில் நம்ம குழம்போ ரசமோ செய்யும் போது அந்த அளவுக்கு டேஸ்ட்டே இருக்காதுங்க. இந்த புளியெல்லாம் கிராமத்தில் கையிலேயே நறுக்கி இது உள்ளே இருக்கிற கொட்டை, நார் எல்லாமே க்ளீனாக எடுத்திருப்பாங்க. நான் இந்த மாதிரி புளி எனக்கு கிடச்சிச்சின்னா நான் 1 வருஷத்துக்கு தேவையான புளியே நான் வாங்கி வச்சுருவேன். இந்த புளியில் குழம்பு, ரசம், மீன் குழம்பு, வத்த குழம்பு செய்யும் போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நறுக்கின புளி மொத்தமாக வாங்கும் போது கொஞ்சமாக டேஸ்ட் பண்ணி பாருங்கள்.
ரொம்ப புளிப்பா இருந்துச்சுன்னா அந்த புளிய வாங்காதீங்க. கொஞ்சமா இனிப்பு டேஸ்ட் இருக்கணும். அப்படி இருக்கிற புளி தான் நம்ம மீன் குழம்பு வைக்கிறப்பலாம் நல்லா டேஸ்ட்டா இருக்கும். அடுத்ததா நான் காமிக்க போறது வேர்க்கடலை தான். இது நான் கடையில வாங்கின வேர்க்கடலை. இந்த கொட்டைகள் பார்த்தீங்கன்னா, நல்லா முத்துனது தான். ஒரே மாதிரி பெருசா இருக்கும். இதில ஆயில் அதிகமா இருக்கிறதுனால, நம்ம கொழுக்கட்டை, சட்னி, பொரியலு இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணும்போது டேஸ்ட் அந்த அளவுக்கு நல்லாவே இருக்காது. அப்படியே ரொம்ப நாளைக்கு வாங்கி வச்சாலும், அதில சீக்கிரமா பூச்சி வச்சிரும். அதோட டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா, வேற மாதிரி ஆயிடும். இந்த தோலோட இருக்கிற வேர்க்கடலை 1 வருஷம், 1 1/2 வருஷம் ஆனா கூட இது கெட்டு போகாது. அது மட்டும் இல்லாம, இந்த கொட்டையில பிஞ்சியும் இருக்கும், முத்துன கொட்டையும் இருக்கும். இந்த மாதிரி இருக்கிற வேர்க்கடலை தான் நம்ம சட்னி பண்ணும்போது ரொம்பவே டேஸ்ட்டா இருக்கும். என்னோட அண்ணி சட்னிக்காக வேர்க்கடலை உரிச்சுக்கிட்டு இருக்காங்க. வேர்க்கடலையே இந்த மாதிரி கொட்டையோடு வாங்காம, நீங்களும் தோலோட இருக்கிற இந்த வேர்க்கடலைய வாங்கி வச்சுக்கோங்க. பசங்களுக்கு சாப்பிட்றதுக்கும் வறுத்து குடுத்தா நல்லாருக்கும். இந்த வேர்க்கடலையில கடலை உருண்டை, கொழுக்கட்டை, சட்னி இதெல்லாமே செஞ்சு பாருங்க. அதோட டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும். நீங்க வாங்கி செஞ்சு பாருங்க. அப்போ உங்களுக்கே புரியும். அடுத்ததா நாம பார்க்க போறது பச்சரிசி தான். நான் வாங்கியிருக்கிறது இந்த கோலம் ரைஸ் தான். இது எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்னு தெரில. கொல்லம் ரைஸா, கோலம் ரைஸான்னு. நம்ம கீ ரைஸு, டொமேட்டோ பாத்து, புலாவு இதுக்கெல்லாமே ஜீரா ரைஸ் போட்டோம்னா ரொம்பவே காஸ்ட்லி ஆகும். இந்த ரைஸ் வாங்கி வச்சுக்கிட்டா, இதில எல்லா விதமான வெரைட்டி ரைஸும் பண்ண முடியும். பொங்கலும் பண்ணலாம். விலையும் ஜீரா ரைஸை விட இந்த ரைஸ் கொஞ்சம் கம்மியாகவும் இருக்கும். சாதமும் நல்லா பளபளன்னு இருக்கும். நான் மளிகை சாமான் வாங்கும்போது இந்த அரிசியை ஒரு 5 கிலோவாச்சும் வாங்கி வச்சுருவேன். பிரியாணி தவிர மற்ற எல்லா வெரைட்டி ரைஸுக்குமே நான் இந்த அரிசி தாங்க யூஸ் பண்ணுறேன். சாப்பாட்டுக்கு புழுங்கல் அரிசி யூஸ் பண்ணுறேன். புழுங்கல் அரிசியில் புலாவ், டொமேட்டோ பாத் இதெல்லாம் செய்யாதீங்க. டேஸ்ட் அந்த அளவுக்கு நல்லாவே இருக்காது. நெக்ஸ்ட்டு நான் ராகி பற்றி தாங்க சொல்ல போகிறேன். நம்ம ராகி மார்க்கெட்டில் வாங்குறதா இருந்தாலும் சரி, கிராமத்தில் தோட்டத்தில் விளைய வைக்கிறவங்க கிட்ட நம்ம ராகி வாங்கினாலும் சரி, நல்ல புது ராகியாக பார்த்து வாங்குங்க. அதுதான் களி கலரும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். பழைய ராகி பார்த்திங்கன்னா கருப்பாக இருக்கும். அந்த ராகி நம்ம களி செய்யும்போது கருப்பாகவும் இருக்கும். அதே மாதிரி அந்த களியை பார்த்தாலே சாப்பிடணுன்ற எண்ணமும் நமக்கு வராது. நான் யூஸ் பண்ணுற ராகி நான் மார்க்கெட்லேருந்தும் வாங்க மாட்டேன், கடையிலேருந்தும் வாங்க மாட்டேன். நான் கிராமத்தில் யார் தோட்டத்துலேருந்து நேரடியாக விற்பனை பண்ணுறாங்களோ அவங்கக்கிட்ட இருந்து 1 வருஷத்துக்கு தேவையான ராகி வாங்கி வச்சுருவேன். இது கெடவே கெடாது, சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு உளுந்து பற்றி பார்க்கலாம். உளுந்து நான் நிறைய சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கி பார்த்துட்டேன், டிமார்ட்டில் வாங்கி பார்த்துட்டேன். எனக்கு எதுலேயுமே இட்லி சரியாக வந்ததே இல்லைங்க. அதுக்கப்புறமா தான் நம்ம வீடு பக்கத்தில் இருக்கிற சின்ன மளிகை கடையில் பேக்கெட்டாக வாங்காமல் லூஸில் உளுந்து வாங்கி பார்த்தேன். இந்த உளுந்து ஊற வச்சு அரைக்கும் போது மாவு அந்த அளவுக்கு பொங்கி இட்லியும் சாஃப்டாக வர ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறம் மளிகை கடையை தவிர வெளியில் எங்கேயுமே சூப்பர் மார்க்கெட்டில் உளுந்து வாங்குறதே இல்லை. அடுத்தது நான் துவரம்பருப்பு எப்படி வாங்குறேன்றது பற்றி தான் சொல்ல போகிறேன். துவரம்பருப்பு எப்போவுமே நான் பாலிஷ் பண்ண துவரம்பருப்பு வாங்கவே மாட்டேன். சில பேருக்கு இது எப்படி கண்டுபிடிக்கணும்னு தெரியாது. பாலிஷ் பண்ண துவரம்பருப்பு நல்லா ஷைனிங்காக இருக்கும். கையில் பிடிக்கும் போதே வழுவழுன்னு இருக்கும். அதுவே பாலிஷ் பண்ணாத பருப்பை கையில் பிடிக்கும்போது வழுவழுப்பும் இருக்காது, ஷைனிங்கும் இருக்காது. நமக்கு பருப்பில் இருக்கிற சத்துக்கள் எல்லாம் கிடைக்கணும்னா பாலிஷ் பண்ணாத பருப்பாக பார்த்து வாங்கி சமையல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பாத்திரம் தேய்க்கிற சோப்பு தான். இந்த சோப்பு வாங்கின உடனே முழுசாகவே பேப்பர் பிரித்து அப்படியே பாத்திரம் தேய்க்க வச்சுப்பாங்க. இப்படி நம்ம முழுசாக யூஸ் பண்ணும்போது தண்ணியில் நனைஞ்சி நல்லா கொல கொலன்னு ஆகி தண்ணியிலேயே பாதி கரைஞ்சி போயிடும். அதனால் இந்த மாதிரி சோப்பை 2ஆக உடச்சி பாதி பாதியாக யூஸ் பண்ணுங்கள். இந்த ஒரு பாதி சோப்பே உங்களுக்கு கிட்டத்தட்ட 15 நாளைக்கு வரும். யாரெல்லாம் இப்படி யூஸ் பண்ணுறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற அரிசி. நம்ம வீட்டில் எவ்வளோ பேர் இருக்காங்களோ அவ்வளோ பேருக்கும் நம்ம எப்படி மெஷர்மெண்ட் பண்ணி அரிசி போட்டு சமைக்கிறோங்கிறத பற்றி தான் நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். நான் சொல்கிற இந்த மெத்தடில் நீங்கள் அரிசி அளந்து போட்டு சமைச்சு பாருங்கள். சாதம் மிச்சம் மீறவே மீறாது, கரெக்டாக சரியாக போயிடும். ஒரு சிலர் ஆழாக்கில் தான் அரிசி அளந்து போடுவாங்க. ஆனால் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் யாரும் ஆழாக்கில் அளந்து போடுறதில்ல. வீட்டில் எந்த கிளாஸ் இருக்கோ அந்த கிளாஸில் தான் அரிசியை அளந்து போட்டு பழக்கம் பண்ணியிருப்பாங்க. நானுமே ரொம்ப நாள் வரைக்குமே இந்த பெரிய கிளாஸில் தான் நான் அரிசியை அளந்து போட்டு சமைச்சிக்கிட்டு இருந்தேன். வீட்டுக்கு 2 பேர் கெஸ்ட்டு வந்துட்டாலும் இந்த கிளாஸில் எவ்வளோ அரிசி போட்டால் கரெக்டாக இருக்குன்ற மெஷர்மெண்ட்டும் எனக்கு தெரியாமல் இருந்தது. அதுக்கப்புறமா தான் நம்ம வீட்டில் டீ குடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுற சின்ன கிளாஸை நான் யூஸ் பண்ண ஆரம்பித்தேன்.
இந்த கிளாஸோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு ஆளுக்கு 1 கிளாஸ். நம்ம வீட்ல 4 பேர் இருக்கோம்னா, இதில 4 கிளாஸ் போட்டா போதும். கரெக்ட்டா சாதம் சரியா போயிடும். கெஸ்ட்டு 2 பேர் எக்ஸ்ட்ரா வந்துட்டாலும், கூடவே இன்னும் 2 கிளாஸ் சேர்த்து போட்டா போதும். அவங்களுக்கும் சரியா போயிடும். 5 வயசுக்குள்ள 2 குழந்தைகள் இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு இதில 1 கிளாஸ் போட்டா போதும். இந்த மாதிரி அளந்து வைக்கும்போது, நம்ம சாதம் கரெக்ட்டா சரியா போயிடும். மிச்சம் மீறவே மீறாது. இப்பயும் எங்க வீட்ல நான் 2 பேருக்கு நான் சாதம் வைக்க போறேன். நான் இதில 2 கிளாஸ் போட்டுக்கிறேன். அடுத்ததா நம்ம பார்க்க போறது, இத வந்து சோயா சங்க்ஸ்ன்னு சொல்வாங்க, மீல் மேக்கர்ன்னு சொல்வாங்க. இந்த சோயா உருண்டைகள் வாங்கும்போது, ரொம்ப குட்டி குட்டியா இருக்கிறது வாங்காதீங்க. இது வந்து ரொம்பவே ஹார்டா இருக்கு. அதே மாதிரி லூஸ்லேயும் வாங்காதீங்க. அந்த லூஸ்ல வாங்குற சோயா உருண்டைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, நெறைய மண் இருக்கும். அழுக்குமே நெறைய இருக்கும். இதில 2த்துக்குமே கலர் வித்தியாசம் பாருங்க தெரியும். சின்னதுக்கும், பெருசுக்கும். நான் வாங்கியிருக்கிற இந்த சோயா பார்த்தீங்கன்னா, ரொம்பவே சாஃப்ட்டா சூப்பரா இருக்குங்க. நான் வாங்குற பிராண்டோட பேர் வேணும்னா, கமெண்ட்ல கேளுங்க. கண்டிப்பா நான் சொல்றேன். அவ்வளவுதாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்கள் இந்த வீடியோல இவ்வளவு தான் என்னால சொல்ல முடிஞ்சது. இன்னொரு வீடியோல மத்த பொருட்களையும் நான் எப்படி பார்த்து வாங்குறேங்கிறத பத்தி நான் கண்டிப்பா உங்களுக்கு நான் சொல்றேன். அது மட்டும் இல்லாம நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைமா பார்க்குறீங்கன்னா, நம்ம சேனல்ல இருக்கிற மத்த வீடியோஸும் போய் பாருங்க. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வீடியோவா தான் இருக்கும். மறுபடியும் நான் நெக்ஸ்ட் வீடியோல நான் உங்கள மீட் பண்றேன். பாய்.